போடுவோம், மண்ணில் இருக்கும் கதைதானே அது நெசந்தானே, மண்ணில் இருக்கும் கதைதானே அது நெசந்தானே, நெசந்தானே. சார், மனுஷங்கள நெட்டியான மனுஷன் தான். ஆமா, அவன் இப்படி நடப்பா. அவனா தோப்பாரு இப்படி வச்சுக்கோ. தக 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 குட்டியான மனுஷன் இருப்பானே, அவன் எப்படி நடப்பா? அவன் தெரியுமா? இதுலயா அப்படி வச்சு அப்படியே வந்து அப்படியே உட்காரணும். அந்த குடும்பத்துலதான் நாய்க்காலி வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. என்னாச்சு நாட்டியாப்பா? 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. அதோ நம்ம வக்கீல் மாமா வந்திருக்கிறாரு. ஐயோ அங்க பாருங்க. ஊர்லயே இல்லாத மாதிரி நம்ம வீட்டுக்கு புதுசா நாற்காலிய நான் வாங்குறேன்னா இல்லையா நீ பாரு. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறோம். நல்ல நாட்களே பார்த்துக்கிறோம். சரியா? நாற்காலி புதுசா வாங்கிட்டு வரோம். என்ன தானானே நானானே நானே ரேஷன் கொடுக்கல நாளைக்குள்ள பாருங்க குடும்ப தலைவர் அப்படின்னு நம்ம பேர் தான் போட்டு அப்புறம் நம்ம தான் என்ன சொல்றீங்க? இப்படி என்ன சொல்ல வர? அவனுக்கு பதில் சொல்ற மாதிரி ஏபிசி சொல்றாப்பா. என்னதான் பெரிய மனுஷன் உட்காரணும்ல. ஊர்லயே இல்லாத மாதிரி நாங்க புதுசா நாற்காலி வாங்கிட்டு வருவோம். அது நீ பணத்தை உட்கார்ந்து வைக்க முடியாது. நாற்காலி விட்டு தரலி நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன ஓரட்டு ஒதுக்கி விட்டுருவோம். என்னது ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கியா? ஆமா, உன்னெல்லாம் காதலிச்சா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கியா? நாற்காலி ஆமா நாற்காலியே பணத்தை உட்கார வைக்கிறதுக்கு வாங்கி போயிட்டான்.
குச்சாலின்னு பார்த்தா ஊரே குச்சாலியா இருக்குங்க. வாங்க தம்பி. ஈரோடு நாடகக்கோட்டைக்கு வந்து ஏதாவது கதை கிடைக்குமான்னு வந்தோம். நிறைய கதை கிடைச்சது. இந்த கதையை தூக்கிட்டு இன்னும் ஊரா போலாம். இந்த கதையை கேட்க வந்த, எங்களுக்கு கதையை சொல்ல வந்த உங்க எல்லாருக்கும் புகிரி அரங்காட்டம் நாடகக்குழு சார்பாக ரொம்ப ஈரோடு நாடக கொட்டகை எங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. நாடகக்குழு இன்னொரு நாடகக்குழுவோட இணைந்து பணியாற்றுவது என்பது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் கருதுறேன். இந்த நாடகம் என்பது சமூக மாற்றத்துக்கான, நீங்க நாடகக்காரர்கள் ஒன்றிணைவது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு. உங்க வகையில நான் ஈரோடு நாடக கொட்டகை நண்பர்களை வந்து ரொம்ப ரொம்ப நினைத்து அவங்களுக்கு நன்றி, மகிழ்ச்சி. ஸ்ரீதீபன் பிரபாகரன். புகிரி அரங்காட்டம் சார்பா தொடர்ச்சியா என்னோட இணைந்துட்டு வர கலைக்கோவன் என்னோட நண்பர். அப்புறம் மனோ கோயம்புத்தூர்ல இருந்து நாடகம் பார்க்கறதுக்கு 4 பேர் வந்திருக்காங்க. தெரிஞ்சுக்கிறாங்க எனக்கு பக்கபலமா இருந்த. அடுத்தது ஜீவா. அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு நாடகம், ஹீராவினுடைய நாற்காலி அப்படிங்கிற சிறுகதையை மையமா வச்சு இருக்கிற நாடகம். இன்னைக்கு நம்மெல்லாம் பார்த்துருப்போம் சோசியல் மீடியாவெல்லாம், நல்லா ராஜா பகவத் மாதிரி இருக்கா, அதில் இருக்கிற வாட்டை இதில் வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அதனுடைய ஆரம்ப கால வெர்ஷன் வச்சுக்கலாம். அதுலேருந்து வந்தது தான் இதெல்லாம் வச்சுக்கலாம். அப்படியான ஒரு சிறுகதை
இது நாடகமா பார்க்கிற போது கிடைக்கிற அனுபவம் ரொம்ப அலாதியான ஒரு அனுபவமா இருக்கு. உண்மையிலேயே அந்த சிறுகதையும் நீங்க எடுத்து படிக்கும்போது படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம சிரிக்க முடியுமா அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான கீராவினுடைய கதைகள்லாம் படிக்கும்போது அந்த ஒரு சிரிப்பு வரும் அறியாமலே. அப்படியான அந்த கதையை வந்து முதல்ல நான் படித்த போது எனக்கு அந்த எண்ணத்துல இருந்து நான் சொல்றேன். அந்த நாடகத்தை பற்றி ஆரம்பத்தில் படிக்கும்போது நானா தனியாக வச்சு அப்படியே உட்காந்து படிச்சுட்டே இருக்கேன். ஒரு 4 வரைக்கும் அப்புறம் எனக்கு சிரிப்பு வரும். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். வீட்டுக்காரமெல்லாம் பக்கத்தில் ஒரு மாதிரி தான் என்ன பார்ப்பாங்க, ஆனால் இது திடீர்னு இதை பார்க்குறான், மூடி வைக்கிறான், சிரிக்கிறான் அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து விழுந்து சிரிப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துக்குலாம் வந்துட்டேன் அந்த படிக்கும்போது. எனக்கு கதை சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன். இது எவ்வளோ ஒரு யதார்த்தமாக ஒரு கதை. அப்போ இதை படிக்கும் போதெல்லாம் நமக்குள்ள ஒரு சில கதாபாத்திரங்கள் உருவாக்கி வச்சிருப்போம்ல, ஒரு நாற்காலி நம்ம உருவாக்கி வச்சிருப்போம், ஒரு பிணத்தை உருவாக்கி வச்சிருப்போம், இதெல்லாம் இருக்கும்ல. அந்த இதை வந்து ஒரு விஷுவலா பார்க்கும்போது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா அதை வந்து அப்படியே கண்ணு முன்னாடி அதை விடவும் நம்ம நினைச்சிருக்கிற விஷுவலை விடவும் நம்ம கண்ணு முன்னாடி இருந்த பாத்திரங்களை விடவும் அதை அதிகமாக நடிக்க வச்சு அதோடு யதார்த்தத்தோட கொண்டு போற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து இவங்க ரொம்ப வாசிக்கிறது. நம்ம அதான் சொல்றோம், நீங்க வாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு கற்பனை உருவாகும். அந்த கற்பனையிலிருந்து நீங்க கொண்டு போங்க பாத்திரங்களை. ஆனா இந்த நாடகங்கள் வந்து அந்த பாத்திரங்களை விடவும் மிஞ்சி இருக்கிற ஒரு நடிப்பை கொடுத்து நம்மளோட ரொம்ப நெருக்கமா அத்தனை பேர் அவ்வளவு தூரம் சிரிச்சு படிக்கிற அனுபவத்தை நாடகம் கொடுத்தது. அப்படியான அந்த நாடகத்தை வந்து இயக்கி கொடுத்திருப்பவர் வந்து பேராசிரியர் முனைவர் ராமராஜ் அவர்கள். சிஎஸ்சி கல்லூரியில தமிழ்துறை பேராசிரியராக இருக்கிறாங்க. எல்லாருமே அவங்களுடைய மாணவர்கள் தான். தொடர்ச்சியா இது போன்ற நாடகங்களை செஞ்சுட்டே இருக்காங்க. இது இல்லாம இன்னமும் நிறைய நாடகங்களை எடுத்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க நம்ம அரங்கத்துக்கு வந்து செய்திருக்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு இதுதான். அவங்களுடைய கூடுதல் மகிழ்ச்சியா நான் பாக்குறது என்னன்னா, இன்னைக்கு அரங்கு அப்படின்னு நிறைஞ்சு வழியும் சொல்லுவாங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் குழந்தைங்கலாம் வந்து உட்காந்து பாக்குறது, சந்தோஷமா சிரிக்கிறது, பெரியவங்க குழந்தைங்களா மாறுறது, இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கான இந்த நாடகம் ரொம்ப சிறப்பான ஒரு நாடகமா இருந்துச்சு. இந்த நாடகம் சார்ந்து உங்களுடைய பார்த்ததனுடைய அனுபவத்தை இங்க சொல்லணும். அதுக்கு அடுத்ததா ரொம்ப முக்கியமா அவர் சொன்னது உண்மையிலே ஒரு நாடக கலைஞர் சொல்லிக்கூடாது. நான் வேகமா வந்து சொல்லணும்னு நினைச்சா அதுக்குள்ளே அவர் வந்து சொல்லிட்டார். ஒரு உண்டியல் ஒன்று வச்சிருக்கிறோம். அந்த உண்டியல் வந்து என்னன்னா, இவங்க வந்து தொடர்ச்சியான பயணத்துக்கு தேவையான பொருளை அது கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக தான். அது ஒரு பெரிய அளவுலலாம் நம்ம ஒன்றும் பெருசாக அதில் சம்பாதிச்சு ஒன்றும் செஞ்சிட போகிறதில்ல. பொதுவாக இது போன்ற கலைஞர்கள் எப்படியான நிலையில் இருக்காங்கங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு டிவி ஷோவினுடைய ஃப்ரேமோ அல்லது ஒரு சினிமாவினுடைய ஃப்ரேமோ கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற பொருளாதார வசதிங்கிறது வேற. ஆனால் அதை விடவும் ரொம்ப முக்கியமாக ஒரு மணி நேரத்தில் எந்த எடிட் கட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த கதாபாத்திரங்களை கொடுக்கறதுங்கிற நடிப்பு திறமை இருக்குல்ல, அதெல்லாம் அவங்கள விட 1000 மடங்கு திறமை வாய்ந்தவர்களாக இவங்க இருக்கிறாங்கனாலும் அதுக்கான பொருள் வந்து இவங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அதை சொல்றதுனால இவங்கெல்லாம் ஏதோ அதுல இருந்து தனிப்பட்டு போய் அதை விட்டு விலகி ஏதோ ஏற்றத்தை அப்படிலாம் இல்லை. இங்க இருக்கிற பலரும் நீங்க பார்த்திருக்கிற பல தொலைக்காட்சி தொடர்களை நடிச்சவங்க, யூடியூப் சேனல்ஸ்ல நடிச்சவங்க, சினிமாவில் பின்புலத்தில் இருந்து இயங்கி கொண்டிருக்கிறவர்கள், எல்லா வசதி வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்கு. ஆனாலும் இந்த நாடகத்திற்கு உங்களுடைய பங்களிப்பில் இருந்து வர்ற பணத்தின் மூலமா தொடர்ச்சியா போகும்போது அது நீங்க இயக்குவதற்கு உதவி செஞ்சு நீங்க தயாரிப்பாளர்களாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். அந்த அடிப்படையில தான் வந்து நம்ம அந்த உண்டியல் வச்சிருக்கிறோம். அதனால போகும்போது உங்களால் முடிந்த அளவிற்கான தொகையை வந்து அதில் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம். இப்போ இந்த நாடகத்தை பற்றி உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா அதை பகிர்ந்துக்கணும்னா அவசியம் வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நாடகம் பண்ணிட்டு இருக்கேன், குறிப்பா மாணவர்களை கொண்டு நாடகம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாடகத்துக்காக மட்டுமே ஆன ஒரு நிகழ்ச்சி, அந்த வேற நிகழ்ச்சி வேற அஜெண்டா கிடையாது, ஒன்லி ஃபார் பர்ஃபார்மன்ஸ். அப்படியான ஒரு நிகழ்ச்சி வந்து நான் இயக்குற நாடகத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட். முன்னாடி தமிழ்நாட்டில் முருகமூர்த்தின்னு ஒரு இயக்குனர், அவர் கூட 2-3 நாடகங்கள்ல வேலை பார்த்துருக்கேன். ஒரு நாடகத்தில் நான் நடிச்சிருக்கேன், அவங்களோட சேர்ந்து எங்கள் மாணவர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த நாடகத்தை நாங்களே நாடகத்துக்காக மக்களை கூப்பிட்டு பண்ணோம். நான் இயக்குற நாடகத்துக்கு இதுதான் அந்த அப்படியான ஒரு சூழல்ல இங்கே வந்து இப்படி ஒரு நாடக கொட்டகையை
உருவாக்கி அதில் 4 நாடக நடிகர்களை ஒரு 10 பேரை வைத்து தொடர்ச்சியாக நாடகம் செஞ்சுட்டு இருக்கிறது அது எவ்வளோ பெரிய சவால் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த வகையில் சதீஷை நான் ரொம்ப ஒரு நிகழ்ச்சியை சாத்தியப்படுத்துறது அவருக்கு தான். ஒரு பெரிய ஒரு அரங்கத்தை ஏற்பாடு செய்து எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, நம்ம என்ன இருக்கு நண்பர்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் இப்படியெல்லாம் வளரையினுடைய கவனத்தை ஈர்த்து ஒரு தெருநாடகமாய் சினிமாவில் வந்து எத்தனையோ கலைக்கோவன் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி அப்பப்போ கட் சொல்லிகிட்டே இருப்பாங்க நடி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவங்க அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு. எந்த இடைவேளையும் இல்லாமல் அந்த வசனத்தை அந்த நாடகத்தினுடைய கருவை பூரா உள்வாங்கி கொண்டு இதே தொடர்ச்சியாக பேசி நடிக்கிறது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம். இது ஒரு அற்புதமான கலையை செய்திருக்காங்க. இந்த நாடகத்தின் மூலம் பல கருத்துக்களை மக்கள் சொல்றாங்க. அந்த நாற்காலிங்கிறது 4 காலை கடைசி அப்படி சொல்லி கொடுக்குறாரு. ஆளுக்கு ஒரு பக்கம் காலில் கைத்து கட்டி இழுக்கிறாங்க. அந்த சண்டை தான் தெரிச்சண்டை வெளியில் நடந்துட்டு நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. உட்கார வைக்கிறது அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கிறீங்களாங்கிற செய்தி தான் அதை போல சொல்ல வர்றாங்க. நாற்காலிங்கிறது 4 கால்களை கொண்டது. சட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா நீதி, நிர்வாகம், சட்டமன்றம், பத்திரிகை 4 தூண்களை கொண்டதுதான் நம்முடைய அரசாங்கத்தினுடைய நிர்வாக முறைகள். அந்த 4 காலம் கரெக்டா இருக்கும். 4 காலையும் வந்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், 4 காலையும் அவரே கண்ட்ரோல் பண்ற மாதிரியான சூழல் தான் வெளியில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு மாறாக அந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிற அந்த கூறு அந்த நாடகத்துக்குள்ள இருக்கு. இந்த 4 கால்களை கொண்ட உட்கார வைக்க வேண்டும் என்பதும் முக்கியமானது. ஆனா வெளியில பார்த்தா 4 காலை இழுத்து உடைச்சு ஜனநாயகத்தை சிறுநூறாக்குற ஒரு நிகழ்வுகள் வெளியில் நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்துள்ளடங்கி இருக்கு. இது போன்ற பெருநாடகங்களை நம்முடைய மாணவர்கள் மாணவிகள் வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி செய்திகளை நாட்டு நடப்புகள் உள்வாங்கி கொண்டு நீங்க கல்லூரியில் நடிப்பதும் உங்களுடைய ஊர்களில் அப்படியான ஒரு நாடகத்தை நடித்து காட்டுவதும் ஒரு சமூக மாற்றத்திற்கு அவசியமானது. நம்ம டைரக்டர் கரெக்டா அந்த நாடகம் என்பது ஒரு சமூக மாற்றத்திற்கு உத்தரவு. பேசி சிரிப்பதும் அவசியம். சிரிப்புக்குள்ளேயுமே ஒரு கருத்து இருக்குதுங்கிறத அதுல தெளிவா அற்புதமா நடிச்சு காட்டிருக்கேன். அவங்க எல்லாம் பெண்களா இல்ல ஆண்களான்னு தெரியல, அவ்வளவு தூரம் வந்து தெரியல. அவங்க பாட்டி பெண்ணா, ஆனா கதாபாத்திரமா பெண்களா மாறிட்டாங்க. அதுக்காகத்தான் முடிவு வளர்த்து அந்த பிரபாபா பேர் என்ன, ரொம்ப அற்புதமான நடிப்பு. அதை விட அவருடைய பையன், அதை விட அவருடைய விசாலமான நடிப்பு. ரொம்ப அனைவருமே கலைக்கோவன் மீண்டும் குறிப்பிட்ட மாதிரி இதில் எந்த விதமான சினிமாவில் எடுக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்துக்கு ஒருக்கா கட் போட்டே இருப்பாங்க. ஆனால் தொடர்ச்சியாக தத்துருவமாக எல்லா செய்திகளையும் உள்வாங்கி கொண்டு இடைவேளை இல்லாமல் ரொம்ப அற்புதமாக செஞ்சிருக்கிறீங்க. உண்மையாலும் பாராட்டணும்னு உங்களுக்கு அவ்வளவு நன்கொடை கொடுத்தாலும் தகுந்த. ஏன்னா என்ன எதிர்பார்ப்பு நீங்க செய்யறீங்க, இந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்மளை மகிழ்விப்பதோடு மட்டுமல்லாம நம்ம மனதில் ஒரு கருத்தை பதிவு வைக்கிறதுக்கான ஒரு தொடர் நிகழ்வை செய்து கொண்டிருப்பது இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க. பல காலம் அழைத்து கூட நினைத்து வந்து சேர்ந்து உண்மையாலுமே நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். இந்த செய்தியை பலரிடம் கொண்டு போய் சேர்ப்போம். நீங்களாம் முடிஞ்சனா ஒரு முறை எங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் ஆசை என்னன்னா, இந்த காடுகள் புறம் இன்றைக்கு தொடர்ந்து அழிக்கப்பட்டு போகுது. இந்த காடு அழிஞ்சதுன்னா அதனுடைய விளைவு தான் கொரோனாவாக மாறி இருக்கு. இந்த காட்டை அழிப்பதற்கான காரணகர்த்தாவிலிருந்து காட்டை காப்பாற்ற வேண்டியது இருக்கு. இந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கும் இந்த காட்டின் மீது இருக்கிற அந்த பாசம் பந்தம் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு மீண்டும் அவர்களுக்கு அந்த பாசத்தை உருவாக்குவதற்கு நீங்களாம் முடிஞ்சது மலையில் வந்து ஒரு சின்ன சின்ன நாடகங்களை சில ஊர்களில் போடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி வந்து போட்டீங்கன்னா அது அந்த மக்களுக்கும் நமக்கும் சேர்த்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அந்த பணிகளையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதற்கான ஒத்துழைப்பை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய அற்புதமான நடிப்புக்கும் ஒரு அர்ப்பணிப்புக்கும் நீண்ட காலமாக அந்த செய்து கொண்டிருக்கிற சதீஷ் குழுவினருக்கும் ராம்ராஜ் டைரக்டருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய
வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் வந்து என் பேர் தினேஷ்ங்க. நான் வந்து ஈரோடு அலுவலகத்தில் ரேடியோ ஜாக்கியாக ஒர்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 2-3 வாரமாக சதீஷ் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடும்போது நாடகம் சொன்னதெல்லாம் நான் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு சிச்சோ இவ்வளோ அனுபவத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டேன். வரும்போது கூட நானும் கலைக்கோன் சார் பேசிட்டு சார் கூட்டம் நிரம்பி வழியுது, சதீஷ் காட்டில் மரம் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி நாடகத்தை பார்த்தது. நான் கீராவோட புத்தகங்கள் எதுவும் படிச்சதில்லை, ஆனால் அதை படிக்கணுங்கிற ஆர்வத்தை ரொம்ப இன்னொன்று நிறைய படம் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தியேட்டருக்கு போய் உட்காந்தாலும் கூட படத்தில் ஒரு காட்சி போட்டுருந்தாலும் கூட செல்ஃபோன் எடுத்து கையில் பார்க்குற காலம் நான் பார்த்தேன். ஃபோன் வந்தது கூட ஒரு மனுஷன் இது வேற சத்தம் வந்துருச்சு அப்படின்னு சைலண்டில் போட்டு ரொம்ப ஆர்வமாக நாடகத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு பெரிய நன்றி உங்களுக்கு, இவ்வளோ தூரம் நாடகத்தை ரசிச்சதுக்கு. இப்படி ஒரு நாடகத்தை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. இயக்குனர் தான் பாவம் ரொம்ப அழகாக நடந்துட்டு நீங்கள் பேசின விதம், நீங்கள் நடிச்சது, நீங்களாம் இங்கே விழும்போது எங்களுக்கு அங்கே பதறிட்டு இருந்துச்சு. எனவே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கீப் இந்த மாதிரி நாடகங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிறது தான் எங்களை போல சில ரசிகர்களுக்கு வேண்டுகோள். ஏன்னா நாடகத்தை நம்ம எவ்வளோ தூரம் ஆர்வமாக பார்க்க வர ஆரம்பிக்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் முன்னோக்கி வர ஆரம்பிக்கும். என்னோட வேண்டுகோள், இந்த அனுபவத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்காம நீங்கள் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிது, நம்ம இனிமேலும் போகலாம் அப்படின்னு உங்களை சார்ந்த நபர்களுக்கு ஒரு 4 பேர்த்த நெக்ஸ்ட் டைம் வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது நாடகம் போடக்கூடியவங்களுக்கும் நாடகத்தை நம்பி வாழக்கூடிய சதீஷ் மாதிரியான நபர்களுக்கெல்லாம் பெரிய உதவியாக இருக்கும். பாத்தீங்கன்னா இவங்க நல்லா சூப்பரா நடிச்சாங்க. நான் வந்து அங்க இருந்து தூக்கத்துல தான் வந்தேன். என்ன எக்ஸைட்டா இருந்துச்சு. தொடங்குறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. ஆனா சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் சூப்பரா படிச்சிருக்கேன். ஆனா அது எல்லாம் சேர் கதை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து அப்போதைக்கு படிக்கணுன்றதுக்காக படிச்சு முடிச்சிட்டோம். ஆனா இந்த கதையில வந்து இவ்வளோ சிரிக்க வைக்க முடியுமா, இவ்வளோ வந்து எல்லாரோட ஃபோக்கஸ் அட்டென்ஷனையும் வாங்கிக்க முடியுமான்றது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் தேங்க்யூ சார். ஸ்வரலட்சுமி, நாங்கள் விஇடி காலேஜ்லேருந்து வரோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாடகம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நான் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியிலேருந்து வந்து இப்படி பண்ணுறாங்க, இவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து எப்படி பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாடகம் நடிக்கிறவங்களா இருக்கட்டும், பார்க்குறவங்களா இருக்கட்டும், வெளியில் ஒரு மனநிலைமையோடு இருப்பாங்க. ஆனால் அது உள்ளே வந்துட்டா எல்லாத்தையும் விட்டு நடிக்கிற அவங்களா இருக்கட்டும் சரி, நம்மளா இருக்கட்டும் சரி, நம்மளை மனசை விட்டு சிரிக்க வச்சுருக்காங்க. அவங்க வந்து கடவுளுக்கு முடிஞ்சினவங்க நான் சொல்லி 4 பேரை வச்சு அவங்க நாடகம் வந்துட்டு ஃபுல்லாக 1 மணி நேரம் கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அவங்க ஒவ்வொருத்தருமே அந்த பாட்டி கேரக்டர் பண்ணாங்க. அவங்க வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம வாய்ஸ், அவங்க அழகாக பாடினாங்க, எல்லாமே பண்ணாங்க. அந்த பச்சை கலரை வந்துட்டு ரெஸ்பெக்ட் யூ ப்ரோ, செம்மையா பண்ணீங்க. அங்கே இருக்க எல்லாருமே அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஒவ்வொரு கேரக்டர், அந்த நடிப்பு, அவங்க பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவங்க ஸ்லாங் பேசுகிற ஸ்லாங் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1 hour போனதே தெரியல. வெளியிலேருந்து வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்டடாக அவ்வளோ இதாக வந்து கொண்டு போனாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கதையாக சொல்கிறத விட, இப்போ நாங்கள் ஸ்கூலில் தான் கேட்டோம், இந்த கதையாக சொல்கிறத விட நாடகத்தோட அந்த விழிப்புணர்வும் சரி, அதில் வர லேர்னிங்ஸ் மட்டும் நிறையா இருக்கும். ஸோ நாடகம் பார்க்கும்போது இன்னுமே நிறைய பேர் வரணும் இதை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள். கேள்விப்பட்டிருக்கேன், மற்ற பேசி கூட கேட்டுருக்கேன். சரி, அந்த போஸ்டர் பார்த்தோன்னே நம்ம முதல்ல போய் பார்த்துருந்தோம். அப்படி நாடகங்கள் பார்த்து முதல்ல நாடகங்களோட சுணக்கம் இருக்கும். நம்மளால் உட்காந்து கவனிச்சு முடியுமா, ஒன்றா உட்காந்து. இப்போ நேரம் கூட தெரியல. நான் 7:30 வந்து முடிச்சது 8:30 ஆயிடுச்சு. அந்த நேரம் சுவாரஸ்யமாக வச்சுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப 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 அருமையாக இருந்துச்சு. நான் படித்தெழு தமிழா படிப்பதற்கு வந்து வந்துட்டேன். முதல்ல இந்த துகிரி நாடகத்துக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு கலைஞன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக எல்லாத்தையும் அழுக வச்சிடலாம், கோவப்பட வச்சிடலாம், வெறுக்க வச்சிடலாம், என்ன வேணால் பண்ண வச்சிடலாம். ஆனால் தன்னுடைய கவலைகளையெல்லாம் மறந்து ஒரு மனுஷனை சிரிக்க வைக்கிறதுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த வேலையை செஞ்ச இத்தனை கலைஞர்களுக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ஒரு படைப்பாளனுடைய படைப்பு அப்படிங்கிறது எங்கே உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னா இவங்க நிரூபித்து காமிச்சிருக்காங்க.
ஒரு எழுத்தோட மட்டும் ஒரு படைப்பாளனுடைய படைப்பு அவனுடைய சிந்தனையும் கருத்து நின்று போயிடக்கூடாது. அதை வந்து கலை வடிவத்தில் எடுத்து ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் மட்டும்தான். இப்போ அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு நம்ம இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் எவ்வளவோ படைப்புகள் வந்து குனிஞ்சு கிடக்கு. தமிழ் ஒரு கடல் மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாமே. ஆனால் அதெல்லாம் வந்து வெறும் எழுத்து வடிவத்தில் மட்டுமே இருக்குது. ஒரு சிலர் மட்டும்தான் அதை வாசிக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். இந்த மாதிரியான கலைஞர்களுக்கு நம்ம அந்த மாதிரியான வாய்ப்புகளையும் ஊக்கத்தையும் கொடுக்கும்போது இன்னும் பரவலாக அதை வந்து நம்ம ஜனங்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ அந்த வகையில் இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு வரக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் எங்களுடைய படிப்பகம் சார்பாகவும் நம்ம நாடக கொட்டகையின் சார்பாகவும் ஈரோட்டு மண்ணின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் லேட் ஆயிடுச்சு. தாமதம் வந்தது வருத்தமாக இருந்தாலும் நீதி காட்சி பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் நீண்ட கால இந்த நாடகத்துடைய ரசிகர் பண்ணேன். நாற்காலி அப்படிங்கிற ஒரு தலைப்பு வச்சு கண்டிப்பாக பார்க்கணுங்கிற ஒரு இதில் தான் இருந்தோம். லேட்டாக வந்தது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. இவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு புரிஞ்சுட்டே நாடகம் ஃபுல்லாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகராகவும் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இயக்குனருக்கு வளர்ந்த வாழ்த்துக்கள். உங்களோட எக்ஸ்பிரஷன் சரியாக ஒரு காமெடி எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எவ்வளோ ஒரு கவலைகள் இருந்தாலும் இங்கே வந்துட்டு போகும்போது ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தான் இந்த நாடகம் வந்து. அதே போல் ஒரு நாடகம் வந்து எப்போ நடிவடைந்து போகுதோ அப்போ வந்து நாடோட நடிவடைஞ்சு போகிற மாதிரி தான் வருது. இந்த மாதிரி நாடகங்கள்லாம் அதிகம் இருக்கும்போது கண்டிப்பாக அது வாய்ப்புன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கிறோம் சார் இருக்கேன். ஸோ நான் ரொம்ப 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஒருத்தருக்கு வந்து வந்திருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாடகத்தை வந்து இப்போ இருக்கிற சொசைட்டியில் ஒரு 1 மினிட் வந்து ஒருத்தருக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் 1 hour வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரணும். அதை விட ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து அந்த கதையோட டைரக்டருக்கு. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புளில் ஒரு பேராசிரியராக சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்டை நம்ம அடுத்த நாள் காலேஜ் வர வைக்கிறதே கஷ்டம். இதில் அவங்க காலேஜை தாண்டி அவங்களுக்கு இந்த நாடக கலையை கற்றுக் கொடுத்து அவங்களை இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம். அதை பண்ணாததுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.